அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் த நியூ சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான்னா யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தது ருஹோல்லா கொமேனி. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டா இருந்தவர் தான் அயத்தல்லா அலி காமெனி. அவர் தான் இப்போ வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து கொண்டுட்டாங்க. இப்போ 3வதா வந்திருக்கிறது யார் அப்படின்னா, முஸ்தபா காமேனி அப்படிங்கிறவங்க என்னவா வந்திருக்காங்கன்னா, சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரானா வந்திருக்காங்க. ஈரானோட லீடர் யாருன்னா, பிரசிடென்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மசூத் பெசஸ்கியான். ஓகேவா? அவருக்கு முன்னாடி பிரசிடென்ட்டா இருந்தது இப்ராஹிம் ரைசி. இவர் தான் வந்து ஹெலிகாப்டர் விபத்துல இறந்து போனவரு. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான்னா முஜ்தபா காமேனி அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் டேக்கன் ஓவர் அஸ் த சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிஇஓ, ஃபர்ஸ்ட் உமன் சிஇஓ அப்படின்னா சிந்து ஸ்ரீகுல்லர், செகண்ட் சிஇஓ அமிதாப் கந்த், தேர்ட் வந்து பரமேஸ்வரன் ஐயர், ஃபோர்த் வந்து பிவிஆர் சுப்பிரமணியம், ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிதி சிப்பர் வந்து வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது, இன் விச் இயர் வாஸ் த ஸ்வாட் இனிஷியேட்டிவ் லான்ச்ட் ஆன் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா கவர்மெண்டோட ப்ரொக்யூர்மெண்ட், பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் தென் யங்ஸ்டர்ஸ், விமென்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்வியாத் இனிஷியேட்டிவ். 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. ரீசெண்டா இதோட 7th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம பார்க்கலாம். அடுத்தது, இன் விச் இயர் வாஸ் த என்ரேகா ரீநேம் டு இன்க்ளூட் மகாத்மா காந்திஸ் நேம் அஸ் எம்ஜி என்ரேகா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ரேகா அப்படிங்கிற திட்டம் பிப்ரவரி 2, 2006ல நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அதுல மகாத்மா காந்தி பேரை எப்ப சேர்க்கிறாங்கன்னா, அக்டோபர் 2, 2009ல சேர்த்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? லாஸ்டா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் நியூலி டெசிக்னேட்டட் அஸ் அன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா வந்த புது ஏர்போர்ட் எது, கேபினெட் அப்ரூவல் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி மதுரை. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.